மத்திய கிழக்கில் மீண்டும் உச்சக்கட்ட போர் பதற்றம். சவுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் சரமாரி தாக்குதல்கள். இந்த சம்பவத்தில் 13 வீரர்கள் பலியாகியுள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். எரிபொருள் விமானங்கள் முற்றிலும் சிதைந்துள்ளன. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது அமெரிக்கா. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் திருப்பியுள்ளது. தற்போது சமீபத்திய தாக்குதல்கள் சூழ்நிலை மேலும் மோசமாக்கி பாதுகாப்பு கவலைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தற்போது சவுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல்கள். சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய அதிரடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் 10 அமெரிக்க வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 20 நிலைமையோ கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் இருக்கிறது அமெரிக்கா. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் பலவும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. செயற்கைக்கோள் படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது அமெரிக்கா இராணுவத்திற்குள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலோட நினைவு இன்னும் மறைவே இல்லை. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு தாக்குதல் நடந்திருக்குது. அதாவது கடந்த மார்ச் 1ஆம் தேதி இதே தளத்தில் தான் நடந்த தாக்குதலில் 26 வயதான அமெரிக்க வீரர் பெஞ்சமின் உயிரிழந்துள்ள சம்பவமே இன்னும் மறையாத நிலையில் மீண்டும் நடந்துள்ள இந்த தாக்குதல்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. தற்போது சுமார் 1 மாதமாக நீடித்து வரும் இந்த மோதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 13 பேர் உயிரிழந்ததாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் அமெரிக்கா தற்போது கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானுக்கு. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் இராணுவ உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் வரலாற்றிலே ஒரு இராணுவம் இவ்வளவு விரைவாக செயலிழந்து இதுவே முதல் முறை என குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் தீவிரமடைந்து உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளது. இப்போது தொடர்ந்து நடைபெறும் இந்த மோதல்கள் எதிர்காலத்தில் மேலும் தீவிரமாக மாறுமா என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது மத்திய கிழக்கில் தற்போது.